குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை பொதுமக்களின் எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிப்பதாக அமையவில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையில் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கி புதிய வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான சிறப்பு திட்டங்கள் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் வேளாண் தொழிலை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கவில்லை என்றும் ஜி.கே. வாசன் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான எந்தவொரு உறுதியான முடிவும் எடுக்கப்படவில்லை என கூறியுள்ள ஜி.கே. வாசன், ஏழை எளிய நடுத்தர மக்களின் வளர்ச்சி, தலித் மற்றும் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு ஆகியவை குறித்தும் அறிவிப்பில் இல்லாதது பொதுமக்களின் எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிப்பதாக அமையவில்லை எனவும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.